Hello viewers, welcome to my channel. நாம இப்போ Bridge Course Module 6th Standard English அதுல Topic Prepositionல Day 4 Activity பார்க்க போறோம். அதுல பாருங்க முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க, லேர்னிங் அவுட்கம். லேர்னிங் அவுட்கம் அப்படின்னா என்னதுன்னா, இந்த ப்ரிப்போசிஷன் டாபிக்கை நீங்க நல்லா படிச்ச உடனே உங்களுக்கு என்னென்ன விதத்துல அது பயனுள்ளதா இருக்கும், என்னென்னத்தை நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கத்துக்கலாம்னு சொல்லும்போது நீங்க ப்ரிப்போசிஷனோட மீனிங் கத்துக்கலாம். ப்ரிப்போசிஷன்னா என்ன, அது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்தலாம், அது மாதிரி நீங்க நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேசும்போதும் சரி நீங்க எழுதும் போதும் சரி அந்த ப்ரிப்போசிஷனை சரியான இடத்துல நீங்க அதை போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் ஆக்டிவிட்டி. டீச்சர் ஆக்டிவிட்டில முதல்ல என்ன பண்ணுவாங்க, டீச்சர் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட்னா உற்சாகப்படுத்துவாங்க. எப்படி செய்யறாங்க பாரு, டீச்சரு ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க டீச்சரு. ஸோ ஒரு பெரிய கிரிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரிட் ஃபுல்லா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ்குள்ள நிறைய வார்த்தைகள் ஒளிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் டேர்ம்ஸ் ஒளிஞ்சிருக்கு. என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ முதல் டீச்சர் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க, என்னென்ன ப்ரிப்போசிஷன் சொல்லிடுவாங்க. அந்த ப்ரிப்போசிஷனை நம்ம என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிக்கலாம். உள்ள நிறைய ப்ரிப்போசிஷன் வார்த்தைங்க இருக்கு. நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. Teacher draws a preposition grid on the board. So board the preposition grid வரையறாங்க. Teacher invites each child to find out the hidden preposition in the grid. So gridல இருக்கிற எல்லா prepositionையும் அவங்க சொல்றாங்க, ஒரு ரவுண்ட் பண்ணி காட்ட சொல்லிருக்காங்க. நான் காட்டி வைக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. முதல்ல at அது ஒரு preposition. அடுத்து across ஒரு preposition. in in ஒரு preposition. by இங்க பாருங்க between, without, for, from இன்னும் இருக்கு. நான் லிஸ்ட் பண்ணி இங்க காட்டியிருக்கேன் உங்களுக்கு. at, in, by, across, from, since, between, without, for, along, to, after இதெல்லாம் ப்ரிப்போசிஷன். இதுல ஒரு 2-3 நான் ரவுண்ட் பண்ணல, அதை நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டா ரவுண்ட் பண்ணிடுங்க. பட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது ப்ரிப்போசிஷன்னா என்ன, வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? A preposition is the word that indicates the relationship between a noun and the other words of sentence. So ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, இதெல்லாம் நிறைய சென்டென்ஸ். இது வந்து நவுன். நவுன்னா பெயர் சொல் இல்லையா, பெயர் சொல் அப்படின்னா முதல் இப்போ நம்ம வந்து ராம் பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த ராம் தான் நவுன். ராம பத்தி பேசணும். ஸோ சென்டென்ஸ் வந்து ராம பத்தி. அப்போ அந்த ராமுக்கும் இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற மற்ற வார்த்தைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னா உறவு, அந்த உறவு பத்தி பேசுறது தான் என்னதுன்னா ப்ரிப்போசிஷன். A preposition is the word that indicates the relationship between a noun and the other words of the sentence. எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாம், அப்ப நல்லா புரியும் நம்மளுக்கு. எக்ஸாம்பிள், to the office, on the table, about myself, in a few minutes, at my place, etc. இன்னும் உங்களுக்கு அது தெளிவா தெரியலன்னா நம்ம சென்டென்ஸோட பார்க்கலாம், அப்ப நல்லா புரியும் நம்மளுக்கு. இதுல என்னென்ன வார்த்தை ப்ரிப்போசிஷன் பாருங்க. டு த ஆஃபீஸ், ஆஃபீஸ் தெரியும், பட் இங்க டூன்னு வருது இல்லையா. அதே மாதிரி டேபிள், இது வந்து ஒரு நவுனு இல்லையா. டேபிள் வந்து ஒரு நவுனு. அதுல ஆன், ஆஃபீஸ் ஒரு நவுன். அது டூவும் ஆஃபீஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. மை செல்ஃப் என்னுடைய இல்லையா. அப்போ அந்த அபவுட் வந்து மை செல்ஃபும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே பிளேஸ் பாருங்க. பிளேஸ் வந்து ஒரு நவுனு, அதுல அட் பிளேஸ் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன உறவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். டு ஆஃபீஸ், டு த ஆஃபீஸ். சென்டென்ஸோட பார்க்கலாம், அப்ப நல்லா புரியும் நம்மளுக்கு. பாருங்க இன்ன சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he is at home, he is at home. சோ அவன் எங்க இருக்கான், சரியா. நவுன் சொல்றீங்க, அந்த நவுன் அவன் எங்க இருக்கான். அப்ப எங்க இருக்கான் பாருங்க, வீட்டுல இருக்கான். சோ எங்க இருக்கான், வீட்டுல இருக்கான். இந்த ஹவுஸ் சொல்லலாம், இல்லைன்னா அட் ஹவுஸ். அட் ஹவுஸ் வீட்டாண்ட இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ. ஐ வியர் நியூ ட்ரெஸ் ஆன் மை பர்த்டே. என் பர்த்டே அன்னைக்கு நான் புது ட்ரெஸ் போடுவேன். என்னைக்கு போடுவேன், என் பர்த்டே அன்னைக்கு போடுவேன். ஸோ இங்க பாருங்க ஆன் அப்படின்னு ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. Moreover, the prepositions are used in the sentences to indicate the location, direction, time, or sometimes to introduce an object. அதாவது preposition எங்க பயன்படுத்தணும்னா லொகேஷன். லொகேஷனா அந்த இடத்தை சுட்டி காட்டுறதுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, ஆன் த டேபிள், சரியா. அந்த புக் எங்க இருக்கு, டேபிள் மேல இருக்கு. ஸோ லொகேஷன் இடத்தை குறிக்கிறதுக்காக.
இங்க பாருங்க, prepositions are used in the sentences to indicate a location. location என்பது ஒரு இடத்தை நம்ம குறிக்கிறதுக்காக. இங்க பாருங்க, table. So the table. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து என் புக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்க. The book is on the table. டேபிள் மேல இருக்கு. ஸோ டேபிள் மேல, ஆன்னா மேல. ஸோ அந்த லொகேஷனை சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் அப்படின்னாவே திசை, டைம், எந்த டைம். அதே மாதிரி சம்டைம் ஒரு ஆப்ஜெக்டை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிபோசிஷனை பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிபோசிஷன் வந்து ஆன். ஆன் ஒரு ப்ரிபோசிஷன் எங்க பயன்படுத்தும் பாருங்க. ஆன் ரெஃபர்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங். எதுனா ஒரு சர்ஃபேஸ்னா ஒரு இடம். இப்போ இந்த டேபிள் வந்து ஒரு சர்ஃபேஸ். இந்த டேபிள் வந்து நான் வச்சிருக்கேன், இந்த புக்கை வச்சிருக்கேன். சரியா? அப்போ ஆன்னா இட் ரெஃபர்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங். எதுக்கு மேலேயோ, பெட் மேல. ஸோ பெட் வந்து ஒரு சர்ஃபேஸ், அதுக்கு மேல பில்லோ இருக்கும். ஸோ த பில்லோ இஸ் ஆன் த பெட் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இங்க பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கெப்ட் த புக் ஆன் த டேபிள். ஸோ புக் எங்க இருக்கு? ஆன் த டேபிள், மேல, டேபிள் மேல. ஸோ எப்பவுமே ஆன்னா மேல அப்படின்னு வச்சுங்க, மேல் இல்லைன்னா மேல. ஸோ அது எப்போ போய் அந்த ஆன்லேயே பார்த்தா டிஃப்ரெண்ட், அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா ஐ கெப்ட் த புக் ஆன் த டேபிள் இருக்கு. அப்போ டேபிள் மேல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. படத்துல பாருங்க, ஆன் ஸ்பெசிஃபைஸ் த டே அண்ட் ஆன் ஸ்பெசிஃபைஸ் டேஸ் அண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன் சொல்லும் போது டே எந்த நாளை குறிக்குது, எந்த கிழமையை குறிக்குது, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் வார்த்தை பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, ஐ வில் கம் ஆன் ஃப்ரைடே. நான் ஃப்ரைடே வருவேன். ஸோ டேட், டே எந்த டே? ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே. அது மாதிரி டேவை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பிரித்திகா வாஸ் born ஆன். பிரித்திகா எப்போ பிறந்தா? ஆன் November 13th. ஸோ அந்த இடத்துலயும் பாருங்க, ஒரு டேட்டை பத்தி பேசுறாங்க. பர்டிகுலர் November 13 ஒரு டேட்டை பத்தியோ இல்ல ஒரு டேயை பத்தியோ பேசும்போது நம்ம என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும்? ஆன் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்தை பத்தி, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சம்திங் பேசும்போதும் சரி, டேஸ் பத்தி பேசும்போதும், டேட்ஸ் பத்தி பேசும்போதும் நம்ம ஆன் அப்படின்னா ப்ரிபோசிஷன் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஆன் ரெஃபர்ஸ் டிவி ஆர் அதர் டிவைசஸ். சரியா? இந்த டிவிக்குள்ள இல்ல அதர் டிவைசஸ்க்குள்ள, இப்போ போனுக்குள்ள அப்படி இருக்கிற விஷயத்த பத்தி பேசும்போது நம்ம ஆன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஷீ இஸ் ஆன் த போன். அதாவது கால் பண்றாங்க வச்சு, இப்போ எங்க மம்மி வந்து ஊர்ல இருந்து கால் பண்றாங்க, அப்ப அவங்க லைன்ல இருக்காங்க போன்ல அப்படின்னா நம்ம இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஷீ இஸ் ஆன் த போன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். மை ஃபேவரட் மூவி இஸ் ஆன் டிவி நவ். எனக்கு பிடிச்சது வந்து டிவியில் இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆன் டிவி அப்படின்னா டிவி மேல இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ப்ரோக்ராம் டிவி மேல இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இந்த டிவில அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன் டிவி. அதே போல பாருங்க, ஆன் ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ பார்ட் ஆஃப் த பாடி சமயத்துல நம்ம ஆன் அப்படி ஒரு ப்ரிபோசிஷன் பயன்படுத்துறோம். பிரியா கீப்ஸ் வியரிங் ஹர் வாட்ச் ஆன் ஹர் ஹேண்ட். பிரியா வந்து கையில எப்பவுமே அந்த வாட்சை கட்டிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த இடம், பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த பாடி பார்ட்ஸ்ல எந்த பொருட்கள் இருக்கும் போதும் அதை மென்ஷன் பண்றதுக்காக என்ன ப்ரிபோசிஷன் நம்ம பயன்படுத்துறோம்? ஆன் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன் நம்ம பயன்படுத்துறோம். இதெல்லாம் நம்ம நல்லா கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா கூட போகலாம் உங்களுக்கு, ஆனா டோன்ட் பாதர். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேருக்கு அந்த ஆன், இன்னு, அட்டு இது மூணும் வந்து அப்படியே குழப்பி வச்சிருவாங்க அவங்களுக்கு தெரியாதனால. அதனால நீங்க இது நல்லா விளக்கமா அதை பார்த்து புரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து பேஜ் நம்பர் 37 இருக்கு. நம்ம பேஜ் நம்பர் 38 பார்க்கலாம். அட்டு. இப்போ ஆனை பார்த்தோம். இப்போ நம்ம இப்பெல்லாம் அட் அப்படின்னு ப்ரொனவுனை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அட்டுன்னு ஒரு ப்ரொனவுன் டு இண்டிகேட் த பிளேஸ். பிளேஸை வந்து குறிக்கிறதுக்காக நம்ம அட்டு அப்படின்னு ஒரு ப்ரொனவுனை பயன்படுத்தலாம். தேர் ஆர் குட் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் அட் த பார்க். பார்க்ல நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அட் த பிளேஸ்ன்னு சொல்றாங்களே, ஸோ பிளேஸை குறிக்க. அப்போ பார்க் வந்து பிளேஸ் தான் இல்லையா? அப்படின்னு சொல்றோம் அட் த பார்க் அப்படின்னு ஒரு ப்ரொனவுனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரெஃபர் திங்ஸ் அட் ரெஸ்ட். அட் ரெஃபர்ஸ் திங்ஸ் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற பொருட்களை பத்தி பேசும்போது நம்ம அட் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷன் பயன்படுத்தலாம். ஹி இஸ் அட் த டாப் ஆஃப் த கிளாஸ். சரியா? அவங்க வந்து கிளாஸ்லேயே அவன் தான் டாப்ல இருக்கான்னு சொல்லும் போது அட் த டாப். ஸோ அந்த ஒரு ப்ரிபோசிஷனை பயன்படுத்துறோம். அட் வேற எங்க பயன்படுத்துறோம் சொல்லும் போது டு இண்டிகேட் த பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த இடத்துல பயன்படுத்துறோம். அட் த
அட்டை வந்து டு இண்டிகேட் த பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த சமயத்துல நம்ம அட்டை பயன்படுத்துறோம். அதாவது ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் அட் 10 o'clock, 10 மணி அளவுல என் வேலையை நான் ஆரம்பிப்பேன். அப்ப அந்த சமயத்தை டைம் பத்தி பேசுறாங்களே அப்ப கரெக்டா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம், அட் 10 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாலிடேஸ் வித்தவுட் டேஸை பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம், அட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி டைம் நூன் மிட் நைட் 10 AM அப்படின்னு பண்ணும்போதும் நம்ம அட்டை யூஸ் பண்ணலாம். we slept at 10 PM அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க in எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். in to indicate a location. ஸோ லொகேஷன்ஸை இண்டிகேட் பண்ணும்போது in யூஸ் பண்ணலாம். we are in our native place. நீங்க எங்க இருக்கீங்க, நான் இப்போ கரண்ட்ல எங்க இருக்கேன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கேன். ஸோ லொகேஷன் பத்தி பேசுறாங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பார்த்தலாம், in அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணலாம். மந்த், செஷன்ஸ் அண்ட் இயர், இந்த சமயத்துல நம்ம in யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ப்ரிஃபர் டு டூ மேக்ஸ் இன் த மார்னிங். காலங்காத்த தூங்கி எழுந்த உடனே நாங்கள் மேக்ஸ் படிக்கிறத விரும்புவேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இன் த மார்னிங் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை நாம பயன்படுத்தலாம். அது பாருங்க, in டு இண்டிகேட் கலர், ஷேப், சைஸ், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணும்போது நம்ம இன்ன பயன்படுத்தலாம். திஸ் ரெட் கம்ஸ் இன் 3 sizes. சரியா, இங்க பாருங்க எத்தனை சைசஸ், 3 sizes சொல்றாங்க இல்லையா. ஷேப், சைஸ், கலர் இதை பத்தி பேசும்போது இன் கிரீன் கலர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அடுத்த ப்ரிபோசிஷன் பாருங்க, டூ என்ன பண்றோம், டூ வந்து எப்பப்போ பயன்படுத்த சொல்லும்போது டு இண்டிகேட் டைரக்ஷன் ஆர் பிளேஸ், டு இண்டிகேட் ரிலேஷன்ஷிப், டு த பீரியட், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டூ யூஸ் பண்ணலாம். அதாவது பாருங்க, டைரக்ஷன், பிளேஸ், ஐ எம் கோயிங் டு மை ஸ்கூல், எங்க போறேன், பிளேஸ், ஸ்கூலுக்கு போறேன். ஸோ அந்த இடத்த குறிக்கிறது இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறதுக்காக டு நாட் ரெஸ்பான்ஸ் டு த அனாயிங் பர்சன், நம்மளை கோவப்படுத்துறவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய அதை அவங்கள பேச்சு நம்ம கேட்கக்கூடாது, அவங்களை கண்டுக்க கூடாது அப்படின்றாங்க. அப்போ நம்ம டூ டு ரெஃபர் டு த பீரியட். சரியா, ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டூ அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, ஆஃப்னு ஒரு ப்ரிபோசிஷன் எங்கெங்க பயன்படுத்தலாம் பார்க்கலாம். டு இண்டிகேட் ரிலேட்டட் டு, பிலாங்கிங் டு. ஆஃப்னு ஒரு ப்ரிபோசிஷனை டு இண்டிகேட் ரிலேட்டிங் டு ஆர் பிலாங்கிங் டு, ஏதோ ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தியோ இல்லை யாருக்கோ சொந்தமான விஷயத்தை பற்றியோ பேசும்போது ஆஃப் அப்படின்னு ஒரு ப்ரிபோசிஷனை பயன்படுத்தலாம். ஐ ஆல்வேஸ் ட்ரீம்ட் ஆஃப் பீயிங் ஃபேமஸ். சரியா, ட்ரீம், ஐ ஆல்வேஸ் ட்ரீம்டு ஆஃப் பீயிங் ஃபேமஸ், நான் ஃபேமஸ் ஆகணும், அதை பற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் எப்பவுமே கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு ப்ரிபோசிஷனை பயன்படுத்தலாம். அடுத்து ஆஃப் டு இண்டிகேட் ரெஃபரன்ஸ், அந்த சமயத்தில் எப்போ அப்படின்னா திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் மை லாஸ்ட் பர்த்டே. ரெஃபரன்ஸ், இந்த படம் எப்போ எடுக்கப்பட்டது, இந்த ஃபோட்டோகிராஃப் எப்போ எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது போன வருட பிறந்த நாள் அப்போ நான் எடுத்த பிக்சரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அதனால அதுவும் ஒரு ப்ரிபோசிஷன். அடுத்து ஆஃப் ஸ்பெசிஃபை த நம்பர் ஆர் அன் அமௌண்ட். சரியா, ஒரு நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணும்போதும் சரி, ஒரு அமௌண்ட்டை பற்றி பேசும்போதும் சரி நம்ம ஆஃப் அப்படின்னு பயன்படுத்தலாம். a good number of students in my class can understand this sum அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஃப் ஸ்டூடெண்ட். சரியா, ஸோ நம்ம என்ன பண்றோம், we are specifying a numbers இல்லையா. அடுத்து பார்க்கலாம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நல்லா நம்ம கற்றுக்கிட்டோம் என்னென்ன ப்ரிபோசிஷன்னா எந்தெந்த இடத்துல அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். பேக்கில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆனை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே அட்டு, இன், டூ, ஆஃப், அது எல்லாத்தையும் பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்க, டீச்சர் ஒரு 4 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்காங்க, போர்டில் எழுதி போட்டுட்டு எந்தெந்த சமயத்தில் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. we use dash for period of time, months, years, seasons, decades, morning, afternoon and evening. இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் தான் சென்டென்ஸ் we use dash, அதுதான் எதுனா in. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, we use dash for the period of time, festival, night. இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்னதை யூஸ் பண்ணுவோம்னா அட்டு யூஸ் பண்ணுவோம். we use dash, டேஷ்னா ஆன். நம்ம ஆன் எங்கெங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா டேட்ஸ் இருக்கும்போது ஆனை பயன்படுத்துவோம். we use ஆஃப் எங்கெங்க பயன்படுத்துவோம்னா ஃபார் ரெஃபரன்ஸ், பிலாங்கிங், ஸ்பெசிஃபை நம்பர்ஸ் வந்து நம்ம ஆஃப் அப்படி ஒரு ப்ரிபோசிஷனா பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம கரெக்டாக எழுதலாம். மேற்கொண்ட விளக்கங்கள் வேணா நம்ம டீச்சர் கொடுப்பாங்க. அடுத்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி அது நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பியர் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஜஸ்ட் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டீச்சர் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் பேர். ஸோ 2 பேரா நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி இது. அதனால 2 பேரா நிக்கணுமா. டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. டீச்சர் வந்து சொல்லுவாங்க, நம்ம அதை செய்யணும். ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப் அண்ட் கிவ்ஸ் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லோலி. த அதர் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் தேர் பாடிஸ் அக்கார்டிங்லி. 2 பேரும் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியில் இது பியர் ஆக்டிவிட்டி இது.
அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அந்த ஒரு கமெண்ட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க, அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். அண்ட் தே ஆர் சேஞ்சிங் த ரூல். ஸோ முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கமெண்ட்டை சொல்லணும், அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதர் ஸ்டூடெண்ட் வந்து அதை செய்வாங்க. அதே போல என்ன பண்ணா அவங்க ரோலை சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி செய்யணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மூவிங் தேம் அப் அண்ட் டவுன். ஸோ நம்ம தோள்பட்டை இருக்குல்ல, ஷோல்டர் தோள்பட்டை, அதை மேலே கீழேயும் நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தணும், அப் டவுன் அப்படின்னு மூவ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அதை படிப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அதே போல செய்வாங்க. ஃபீட்னா கால் இல்லையா, கால் கீழே இருக்கிற பாதம். வாக் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டு. நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியும் நடக்கணும், பின்னாடியும் நம்ம ரிவர்ஸ்ல நடக்கணும். அது மாதிரி. அடுத்து ஹேண்ட்ஸ் மூவ் தம் லெஃப்ட் அண்ட் ரைட். கையை வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட்லயும் ரைட்லயும் நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தணும். பாம்ஸ்னா இந்த கைக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் பாம்ஸ். அந்த பாம்ஸ் வந்து டர்ன் தம் இன் அண்ட் அவுட். இந்த பாம்ஸ் இப்படி திருப்பணும், இப்படி இப்படின்னு திருப்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு கேம் மாதிரி அவங்க விளையாடலாம். அடுத்து பார்க்கலாம் குரூப் ஆக்டிவிட்டி. 5 minutes குரூப் ஆக்டிவிட்டி. Teacher divides the class into groups and distributes some objects. Each group has to arrange the objects and write some sentences regarding the position of the object. வரும். evaluation ஒரு worksheet கொடுத்திருக்காங்க. அந்த worksheetல பாருங்க, put each preposition into the correct column. Teacher asks the students to draw their school and write few sentences which கண்டைன்ஸ் ப்ரிப்போசிஷன். டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து தன்னுடைய ஸ்கூலை வந்து ஒரு படம் வரைய சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னு ஒரு படம் வரைஞ்சி அதுல வந்து என்னென்ன ப்ரிப்போசிஷன் வரும். இப்போ ஸ்கூல்ல வந்து கிரவுண்ட் இருக்கு, அந்த இடத்துல பாத்ரூம் இருக்கு, இந்த இடத்துல டேப் இருக்கு, இந்த இடத்துல பிளே கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம்ம அதை இங்கிலீஷ்ல எழுதும் போது இன்னு, ஆன், அட்டு, அரவுண்டு, பிட்வீன் அப்படிலாம் வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரிப்போசிஷன்லாம் வந்து நம்ம அதை பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 4 ஃபினிஷ் ஆகுது. டாபிக் வந்து ப்ரொனவுன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேசிக். இது நல்லா நம்ம பொறுமையா இதை கத்துக்கிட்டாதான் நிறைய வார்த்தை நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.